Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் CSS அனிமேஷன். ஸோ பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ்டு லெவல் வரைக்கும் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு கான்செப்டையும் நான் கவர் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவில் இருக்கக்கூடிய கான்செப்டை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்க முடியும். விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் டு கிரியேட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா அங்கே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபைலுடைய நேம் கொடுத்து .html கொடுத்துட்டு கிரியேட் ஃபைல் கொடுத்துட்டிங்கன்னா HTML ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. செகண்டு ஃபைல் டு நியூ ஃபைலில் style.css கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஃபைல் கொடுத்துட்டிங்கன்னா CSS ஃபைல் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும். HTML ஃபைலுக்குள்ளே எஸ்கலமேட்டர் சிம்பிள் வச்சு என்ட்ரு பண்ணோம்னா தேவையான பேசிக் டேக்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகிடும். இதில் டைட்டில் டேக்கு உள்ளே போயிட்டு CSS அனிமேஷன் அப்படின்ட்டு டைட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்ததாக HTML ஃபைலையும் CSS ஃபைலையும் லிங்க் பண்ணணும். அதுக்கு லிங்க் டேக்கை நம்ம ஆட் பண்ணணும். ஹெட் டேக்கு உள்ள லிங்க் டேக்கு கொடுத்துட்டு அதில் சில அட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். REL அப்படின்ற அட்ரிபியூட் கொடுத்துட்டு அதில் வேல்யூவாக ஸ்டைல் ஷீட் கொடுக்கணும். செகண்ட் அட்ரிபியூட் href ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனில் நம்மளுடைய CSS ஃபைல் நேம் என்னவோ அதை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அனிமேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு பாடி டேக்குள்ளே டிவிஷன் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு நேம் செட் பண்ணிக்கிறோம். கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனில் பாக்ஸு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக CSS ஃபைலுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய வெப் பேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான CSS ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். பாடி டேக் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இல்லை ஃபஸ்ட்டு ஹைட்டு 100 BH வித்து 100% கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸுன்னு கொடுக்கணும். பாக்ஸ் சைஸிங் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி எது கொடுக்கணும்னா நம்ம வெப் பேஜில் க்ரியேட் பண்ணுற பாக்ஸ் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் என்ன ஹைட்டு வித்தில் கொடுக்குறீங்களோ அதே ஹைட்டு வித்தில் தான் க்ரியேட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் பாக்ஸ் சைஸிங்கில் வந்து பார்டர் பாக்ஸுன்ற வேல்யூ வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் ஒரு வேளை கொடுக்கலைன்னா டிஃபால்ட்டாக கண்டென்ட் பாக்ஸ் அப்படின்ற வேல்யூ செட் பண்ணிக்கும். அது என்ன ஆகும்னா நம்ம ஹைட்டு வித்து கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிக்கும்னா இந்த பேடிங் வேல்யூ இதெல்லாம் சேர்த்து பெரிய பாக்ஸை க்ரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பார்டர் பாக்ஸ் கொடுக்குறோம். இது கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன ஹைட்டு வித்து கொடுக்குறோமோ அதே சைஸில் தான் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா இந்த வெப்பேஜ் வந்து சைடில் ஸ்க்ரோல் பார் டிஸ்பிளே ஆகும். ஸ்க்ரோல் பார் வேணாம் அப்படின்னா CSS ஃபைலில் போய்ட்டு மார்ஜின் 0 அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பேடிங் வேல்யூ செட் பண்ணிக்கோங்க 0 அப்படின்ட்டு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரோல் பார் வந்து டிசேபிள் ஆகிடும். சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஆல்ரெடி டிவிஷன் டேக் ஓப்பன் பண்ணி அதில் கிளாஸ் நேம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அதை இங்கே யூஸ் பண்ணிக்கணும். .box ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ். இது பாக்ஸோடைய ஹைட்டு வித்து கொடுக்கணும். 200 பிக்சல் 200 பிக்சல்னு கொடுத்தாச்சு. அடுத்ததாக பாக்ஸ் கோர்க்கு கலர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு. ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது வெப்பேஜோடைய கார்னரில் இது டிஸ்பிளே. ஃபஸ்ட்டு நம்மளோட வெப்பேஜை ரெஸ்பான்சிவ் வெப்பேஜாக மாற்றணும். டிஸ்பிளே :ஃப்ளக்ஸு. இந்த ஃப்ளக்ஸோடைய பர்பஸ் என்னென்னா நம்ம ஸ்க்ரீன் சைஸை கூட்டியே குறைச்சாலும் உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டு டிஸ்பிளே ஆகக்கூடிய ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவும் பெருசாகவும் சுருங்கி விரிஞ்சுக்கும். இதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் 2 ஆக்சிஸ் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் நம்முடைய பாக்ஸை வந்து சென்டரில் கொண்டு வரதுக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்துடணும். இப்போ கார்னர்லேருந்து சென்டருக்கு வந்துருச்சு. ஒய் ஆக்சிஸில் வந்து அந்த சென்டர் கொண்டு வரணும். ஸோ அலைன் ஐட்டம் சென்டர். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஒய் ஆக்சிஸில் வந்து சென்டரில் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு CSSல ட்ரான்சிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இது ஒரு அனிமேஷன் கான்செப்ட். ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ட்ரான்சிஷன் நடத்துறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஹோவர் அப்படின்ற ஒரு எஃபெக்டை யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பாக்ஸ்க்கு மேலே நம்ம மவுஸ் வைக்கும்போது இன்னொரு பாக்ஸு க்ரியேட் ஆக போகுது. ஸோ .box :hover இது ஒரு சுடோ கிளாஸ். ஓகேவா, :hoverன்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ். இதில் இந்த நியூ பாக்ஸ் இருக்குல்லையா, அதுக்கு தேவையான ஹைட்டு வித்து 400 பிக்சல் 400 பிக்சல் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கொடுத்துட்டு இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை ரன் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ரெட் கலர் பாக்ஸ்க்கு மேலே மவுஸை ஜஸ்ட்டு வச்சாலே போதும் நம்மளுக்கு ப்ளூ கலர் வந்து டிஸ்பிளே ஆகுது. பட் என்னென்னா மேலே வைக்கும்போது டக்குன்னு போகுது. பட் அது ஒரு ஸ்மூத்தாக ஒரு அனிமேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. அப்போ ஸ்மூத்தாக ஒரு ட்ரான்சிஷன் நம்ம கொண்டு வரணும்னா ட்ரான்சிஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு அதில் டைம் கொடுக்கணும் 1s அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ மவுஸை நம்மளுக்கு மேலே வைக்கும்போது ஸ்மூத்தாக நம்மளுக்கு அந்த ப்ளூ பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். மவுஸை எடுக்கும் பொழுதும் ஒரு ஸ்மூத் ட்ரான்சிஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கு .box அதாவது ரெட் பாக்ஸ்க்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு ட்ரான்சிஷன் :1s அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணிக்கலாம். இதை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மவுஸை மேலே வச்சுட்டு அந்த மவுஸை எடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த பழைய ஸ்டேட்டுக்கு போகும்போது ஸ்மூத்தாக போயிட்டு எண்ட் ஆகும். ட்ரான்சிஷனில்
ரெக்டாங்கிள் டு ரெக்டாங்கிள் பார்த்தோம். இப்போ ரெக்டாங்கிள் டு ரவுண்ட் ஷேப்பு எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ வந்து 50% அப்படின்றது கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ண போகிறோம். மவுஸை மேலே வைக்கும்போது இப்போது ரெக்டாங்கிள் வந்து ரவுண்ட் ஷேப்பாக வந்து ஸ்மூத்தாக ட்ரான்சிஷன் ஆகுது. அடுத்ததான் டிஃப்ரெண்ட்டாக என்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பார்டர் செட் பண்ணிக்கலாம். பார்டர் கோலன் 5 பிக்சல் சாலிடு பிளாக்கு. ஓகேவா? ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம். ஸோ மவுஸ் வைக்கும் பொழுது ரவுண்ட் ஷேப் ட்ரான்சிஷன் ஆகுது. பார்டர் வந்து பிளாக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சிஎஸ்எஸ் அனிமேஷனோடைய நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.